தமிழகத்தில் ரெஸ்டோ பார் தொடர்பாக அரசு தரப்பு விளக்கம் அளிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் எதற்கு என்பது குறித்தான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் தமிழக அரசு தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி உரைக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். டாஸ்மார்க்கில் ரெஸ்ட்ரோ பார் கூடிய அந்த உணவு கூடங்கள் அமைப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம், அதாவது ரெஸ்ட்ரோ பார் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனவும், துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம், ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்தை திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.